என்எம்எம்எஸ் 2024-25ல மார்க் டெஸ்ட் வந்து 5 டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அதில் உள்ள மேட் தேர்வுக்கான விரிவான விளக்கம் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சேட் எழுதுனீங்க அப்படின்னா அது படிப்பறிவு திறன் தேர்வு. அதில் வந்து நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து தான் கேட்பாங்க. சயின்ஸு சோசியல் படிச்சிங்கன்னாவே அதில் பாஸ் பண்ணிடலாம். இப்போ மேட் எக்ஸாம் வந்து நம்ம கொடுக்குற இந்த 5 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதே மாடலில் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எல்லா கொஸ்டின் 90க்கு 90 வாங்கிடலாம். இந்த எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த வரப்போகிற February 22 தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அட்மிட் கார்டு வந்து 17 அன்னைக்கு டவுன்லோட் பண்ணிடலாம். அதாவது வர்ற February 17ஆம் தேதி அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஹால் டிக்கெட்னு சொல்லுவோம்ல, அது வந்து February 17ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிக்கலாம். February 22ஆம் தேதி சனிக்கிழமை வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து 90க்கு 90 வாங்கிடலாம். இந்த 2 கொஸ்டின்ஸுமே வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். இப்போ அதில் புரியாதவங்க இதில் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35 47 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. 77 95. இப்போ நடுவில் வந்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் 61ன்னு ஆன்சர் குறிச்சிருக்கோம். எப்படி வந்துச்சு 61? காரணம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். 6 வந்து 2 தடவை பெருக்கி 1ஆல் கழிச்சோம் அப்படின்னா 35 கிடைக்கும். 7 வந்து 2 தடவை பெருக்கி 2ஆல் கழிச்சோம் அப்படின்னா 47 கிடைக்கும். 8 2 தடவை பெருக்கி 3ஆல் கழிச்சோம் அப்படின்னா நடுவில் உள்ள ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 6 7 8 9 10 இந்த மாதிரி 2 தடவை பெருக்கியிருக்காங்க. எந்தெந்த நம்பர்ஸ் கழிச்சிருக்காங்க? 1 2 3 4 5 இந்த வரிசையான ஆர்டரில் தான் கழிச்சு எழுதியிருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? 6ஐயும் பெருக்கும்போது 6 ஸ்கொயர்டுக்கு என்ன அர்த்தம்னா 6 வந்து 2 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். 6 2 தடவை பெருக்கும்போது 36ன்னு கிடைக்கும். அப்போ 36 1ஆல் கழிச்சோம் அப்படின்னா 35. 7 2 தடவை பெருக்கணும்னா 49. 49 2ஆல் கழிச்சோம் அப்படின்னா 47. 8 2 தடவை பெருக்கணும் அப்படின்னா 64. 3ஆல் கழிச்சோம் அப்படின்னா 61. 9 2 தடவை பெருக்கணும்னா 81. 4ஆல் கழிச்சோம் அப்படின்னா 77. 10 வந்து 2 தடவை பெருக்கும்போது 100ன்னு கிடைக்கும். 5ஆல் கழிச்சோம் அப்படின்னா 95. லாஸ்ட் 2 நம்பர் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கொடுத்தாச்சு. நடுவில் நம்ம என்ன நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 61. அப்போ ஆன்சர் வந்து 61. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோன்னா 2 3 5 7 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள் பகா எண்களாக இருக்குது. பகா எண்கள்னு எப்படி சொல்லுவோம்? 2 வாய்ப்பாடில் மட்டும் வந்துச்சுன்னா அது பகா எண். 2ங்கிறது 1ஆ வாய்ப்பாட்லையும் 2ஆ வாய்ப்பாட்லையும் மட்டும்தான் வரும். அதனால இது பகா எண். 3ங்கிறதும் 1ஆ வாய்ப்பாட்லையும் 3ஆ வாய்ப்பாடு அதே வாய்ப்பாடில் தான் வரும். 5ங்கிறது 1ஆ வாய்ப்பாட்லையும் 5ஆ வாய்ப்பாட்லையும் மட்டும்தான் வரும். 7ங்கிறதும் 1ஆ வாய்ப்பாட்லையும் 7ஆ வாய்ப்பாட்லையும் மட்டும்தான் வரும். 8ங்கிற விடை வந்து 8ங்கிறது வருமா என்னன்னு பார்க்குறதுக்கு 8ங்கிறது என்னென்ன வாய்ப்பாடுகள்னா விடையாக வரும்? 8ங்கிறது என்னென்ன வாய்ப்பாடுகளில் 8ங்கிறது என்னென்ன வாய்ப்பாடுகளில் ஆன்சராக வரும்? ஓரட்டெட்டு, அதாவது 1ஆ வாய்ப்பாடில் வரும். 8 1 8 8ஆ வாய்ப்பாடில் வரும். ஓரட்டெட்டு 8ஆ வாய்ப்பாடில் வரும். 8 1 8 1ஆ வாய்ப்பாடில் வரும். 4 2 8 4 × 2. இப்போ 8 வருமானு பார்த்தோன்னா இப்போ 8 வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து 8ங்கிறது பகா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 × 8 8 தான் ஆன்சராக வரும். 8 × 1 8 தான் வரும். 4 × 2 8 வரும். அடுத்து 2 × 4 8ங்கிறது வரும். இது வந்து பகா எண் கிடையாது. பகா எண்ணா என்ன சொன்னோம்? 1ஆ வாய்ப்பாட்லையும் அதே வாய்ப்பாட்லையும் மட்டும்தான் வரும். இப்போ 8ங்கிற நம்பர் எடுத்ததுனால 8ங்கிறது 4 வாய்ப்பாடில் வந்திருக்கு. 1ஆவது வாய்ப்பாட்லேயும் வந்திருக்கு, 8ஆவது வாய்ப்பாட்லேயும் வந்திருக்கு, 2ஆவது வாய்ப்பாட்லேயும் வந்திருக்கு, 4ஆவது வாய்ப்பாட்லேயும் வந்திருக்கு. அப்போ இது வந்து பகா எண் கிடையாது. அப்போ அடுத்த பகா எண் என்னன்னு பார்த்தோம்னா 9ங்கிறதும் 1ஆ வாய்ப்பாடில் வரும், 9ஆ வாய்ப்பாடில் வரும், 3ஆ வாய்ப்பாடில் வரும். அப்போ அதுவும் கிடையாது. 10ன்னு பார்த்தோன்னா 2ஆ வாய்ப்பாடில் வரும், 1ஆ வாய்ப்பாடில் வரும், 5ஆ வாய்ப்பாடில் வரும். 2க்கு அதிகமான வாய்ப்பாடுகளில் வருது. அப்போது 10ங்கிறதும் அடுத்த எண்ணாக வராது. 11ன்னு பார்த்தோன்னா 11ங்கிறது என்ன வாய்ப்பாடில் வரும்? ஒரு 11 11 11ஆ வாய்ப்பாடில் வரும். 11 × 1 11. இந்த 2 வாய்ப்பாடில் மட்டும்தான் இந்த 11ங்கிறது வரும். அப்போது இது ஒரு பகா எண். அப்போ அடுத்த பகா எண் என்னது? 11. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 5 10 20 40 80 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்குறி இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. 5 வந்து 2 தடவை பெருக்கியிருக்கோம், 10ன்னு கிடச்சிருக்கு. 10 வந்து 2 தடவை பெருக்கினா 20ன்னு கிடைக்கும். 20 2 தடவை பெருக்கினா 40ன்னு கிடைக்கும். 40 2 தடவை பெருக்கினா 80ன்னு கிடைக்கும். அப்போ 80 2 தடவை பெருக்கினா எத்தனை கிடைக்கும்? 160 கிடைக்கும். அதை தான் இங்கே வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த லாஜிக் படி நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம எழுதணும்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 160. அடுத்து 4வது கேள்வி பாருங்க. 6 13 28 59 கேள்விக்குறி போட்டிருக்காங்க. இந்த கேள்விக்குறி போட்ட இடத்துல என்ன வரும்னு பார்க்கலாமா? இப்போ கவனிங்க.
எல்லாத்துலேயுமே 2 பெருக்கியிருக்காங்க. 1, 2, 3, 4 இந்த ஆர்டரில் கூட்டியிருக்காங்க. இந்த 6ங்கிறத 2ஓட பெருக்கி 1 கூட்டினோம் அப்படின்னா அந்த 13 கிடைக்கும். 6 12 ப்ளஸ் இந்த 1 கூட்டினோன்னா 13 கிடச்சிருச்சா? அப்போ அடுத்த நம்பர் எப்படி போட்டிருக்காங்க? 13ஓட 2 பெருக்கி 2 கூட்டியிருக்காங்க. அப்போ ஆன்சர் 28ன்னு கிடைக்குது. அதை தான் கீழே செஞ்சு எழுதியிருக்கோம் பாருங்கள். அடுத்த நம்பர் எப்படி கிடச்சிருக்கு? 28 2ஆல் பெருக்கி 3 கூட்டணும். 28 2ஆல் பெருக்கி 3 கூட்டணும் அப்படின்னா 59ன்னு கிடைக்கும். கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். 59ஓட 2 பெருக்கி 4 கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். 59ஓட 2 பெருக்கும்போது 118ன்னு கிடைக்குது. 4 கூட்டணும் அப்படின்னா 122. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 122. 5வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 4, 13, 9, 15, 16, 17 கொஸ்டின் மார்க் 19 கொடுத்துருக்காங்க. இது என்ன லாஜிக் படி கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். 4ங்கிறத எப்படி போட்டிருக்காங்கன்னா 2 வந்து 2 தடவை பெருக்கணும்னா 4 கிடச்சிரும். அப்போ ஒரு நம்பர் விட்டு 3 வந்து 2 தடவை பெருக்கணும்னா 9 கிடச்சிரும். அடுத்து ஒரு நம்பர் விட்டுட்டு 4 2 தடவை பெருக்கணும்னா 16ன்னு கிடச்சிரும். அப்போ அடுத்து ஒரு நம்பர் விட்டுட்டு 5 2 தடவை பெருக்கணும்னா ஆன்சர் கிடச்சிரும். அப்போ நடுவில் உள்ள எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 13 2ஓட கூட்டினா 15, 15 2ஓட கூட்டினா 17, 17 2ஓட கூட்டினா 19 அப்படி தான் போட்டிருக்காங்க. அப்போது இது என்ன ஆர்டர் படி எழுதியிருக்காங்க? 2 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்டு, 4 ஸ்கொயர்டு, 5 ஸ்கொயர்டு. 5 ஸ்கொயர்டுக்கு என்ன அர்த்தம்? 5 ஸ்கொயர்டுங்கிறது 5ங்கிறத 2 வாட்டி எழுதணும்னு அர்த்தம். அடுக்கில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை தடவை கீழே உள்ள நம்பரை எழுதணும்னு அர்த்தம். அடுக்கில் 2ன்னு இருக்கிறதுனால கீழே உள்ள நம்பரை 2 தடவை எழுதியிருக்கோம். 5 × 5 25. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி 25. 6வது கொஸ்டின் பாருங்கள். லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டேஷ் டேஷாக கொடுத்துருக்காங்க. இந்த டேஷில் வந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் எக்ஸுங்கிறது இந்த இடத்துல வருமா? இசட்டுங்கிறது இந்த இடத்துல வருமா? ஒய்ங்கிறது இந்த இடத்துல வருமா? இந்த ஒய்ங்கிறது இந்த இடத்துல வருமா? இசட்டுங்கிறது இந்த இடத்துல வருமான்னு செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனில் உள்ளதையும் இந்த டேஷ் டேஷில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க, 5வது லெட்டராக டேஷ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பிரிக்கலாம், அடுத்து இந்த இடத்துல பிரிக்கலாம். அப்படி பிரித்து பார்க்கும்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எக்ஸை அப்படியே போட்டுடலாமா? அடுத்து இசட் இருக்கிற இடத்துல இங்கே டேஷ் போட்டிருக்காங்க. இந்த இசட் அப்படியே போட்டுடலாமா? இந்த ஒய் இருக்கிற இடத்துல இங்கே டேஷ் போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒய்ன்னு எழுதலாமா? அடுத்து இங்கே என்ன வரும்னு நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸு தான் வரும். 5 5 தானே பிரிச்சிருக்கோம். இதில் வந்து அடுத்த 5 கொடுக்கல, 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் 1 வந்து எக்ஸாக இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? எக்ஸு தான் இருக்கும். அப்போ இங்கேயும் எக்ஸு. அப்போ ஆன்சர் என்னது? எக்ஸு, இசட்டு, ஒய், எக்ஸு. இதில் ஆப்ஷனில் எது கரெக்டு? எந்த ஆப்ஷனில் இருக்குது? எக்ஸு, இசட்டு, ஒய், எக்ஸு இதில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இப்போ 7வது கேள்வி பார்த்தீங்கன்னா PQRன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்து டேஷ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேஷில் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இங்கே ஒவ்வொரு ஆப்ஷனாக அப்ளை பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பண்ணலாம். நம்ம வந்து 4ஆக பிரிச்சிருக்கோம். 4ஆக பிரிக்கும்போது PQR இந்த இடத்துல ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கா? எஸ்ஸுங்கிறது இருக்குது, இங்கே இல்லை. அப்போ எஸ்ஸுங்கிறத இங்கே போட்டிருக்கோம். இதில் என்ன லாஜிக் படி கொடுத்துருக்காங்கன்னா PQRS ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அடுத்த டேர்ம் வந்து ஃபஸ்ட் லெட்டரை விட்டுட்டு அப்படியே எழுதணும். அப்போ எழுதணும்னா Q தானே ஃபஸ்ட்டாக வரும். QRS அப்படியே எழுதுவோம். Pங்கிறத லாஸ்ட்டாக எழுதுவோம். அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு லெட்டரை விட்டுருவோம். அடுத்த லெட்டர்லேருந்து எழுதணும்னா RS இந்த Pங்கிறத இங்கே எழுதுவோம். Q வந்து ஃபஸ்ட்டாக எழுதுவோம். அடுத்த லெட்டர் பாருங்கள், அடுத்தது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டாக என்ன இருக்குது? ஆர்னுங்கிறது இருக்குது. ஆரை விட்டுட்டாங்க. SPQங்கிறத எழுதணும். அப்போ SPQங்கிறத எழுதணும்னா எஸ் இருக்குது, பி இல்லை. அந்த இடத்துல Pங்கிறத எழுதணும். ஃபஸ்ட்டாக உள்ளதை லாஸ்ட்டாக போடுவோமா? இந்த இடத்துல ஆர்னு வரும். அப்போ ஆன்சர் என்னது? SQPPR. அப்போ ஆன்சர் அது ஆப்ஷனில் எதில் இருக்குன்னு பாருங்கள். SQPPR. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 8வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா கேபிட்டல் லெட்டர் ABCD கொடுத்துருக்காங்க. 3 லெட்டராக பிரித்து கொடுத்துருக்காங்க. 4வதாக என்ன லெட்டர்? 3 லெட்டர் வரணும். என்ன லெட்டர் வரும்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு லாஜிக் என்ன லாஜிக்கில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஏக்கு அப்புறம் 3வது லெட்டர் என்னவோ அதை ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏக்கு அப்புறம் 3வது லெட்டர் என்ன? ABCD கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். 1 2 3. 3வது லெட்டர் D இருக்குது, அதான் இங்கே ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா Dக்கு அப்புறம் 3வது லெட்டர் என்ன இருக்கோ அதை கொடுத்துருக்காங்க. Dக்கு அப்புறம் 3வது லெட்டர் என்ன? 1 2 3. G தான், அதை கொடுத்துருக்காங்க. இப்போ 4வதாக உள்ளது நம்ம தானே கண்டுபிடிக்கணும். Gக்கு அப்புறம் 3வது லெட்டர் என்னது? 1 2 3. J தான், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து 2வது லெட்டர் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். 2வது லெட்டர் எல்லாமே வந்து 3 லெட்டர் முன்னாடி போயிருக்காங்க. இப்போ ஒய்க்கு முன்னாடி 3வது லெட்டர் என்னது? 1 2 3. V தானே, அதை தான் அடுத்ததில் கொடுத்துருக்காங்க.
அடுத்து விக்கு முன்னாடி 3 லெட்டர் என்ன வரும்? வி இந்த இருக்குது 1 2 3 எஸ்ங்கிறது தானே வரணும். அப்போ எஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த லெட்டர் நம்ம தானே கண்டுபிடிக்கணும். அப்போ அடுத்த லெட்டர் என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? எஸ் இருக்குது. எஸ்ஸுக்கு 3 லெட்டர் முன்னாடி, எஸ்ஸுக்கு முன்னாடி 3 லெட்டர் 1 2 3. அப்போ பிங்கிறதானே வந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது லெட்டரையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் லெட்டர் கம்பேர் பண்ணோன்னா மூணாவது லெட்டர் ஸ்டார்டிங்கில் என்ன எடுத்தோமோ அதே மாதிரி தான். சிக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் என்ன? 1 2 3 எஃப். எஃப்க்கு அப்புறம் மூணாவது லெட்டர் என்னது? 1 2 3 ஐ கொடுத்துருக்காங்களா? அடுத்தது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஐக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் என்னது? 1 2 3 எல்லு தான். அப்போ எல்லுங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் என்னது? ஜேபிஎல். ஆப்ஷன் ஏ ஜேபிஎல் தான் ஆன்சர். இப்போ 9வது கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா இதில் முக்கோணங்கள் கொடுத்துருக்காங்க, சுற்றி வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நடுவில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் எந்த இடத்துல கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க? லாஸ்ட்டு நடுவில் கொடுத்துருக்காங்க. அப்போ சுற்றி உள்ள நம்பர்ஸை என்ன பண்ணால் நடுவில் உள்ள நம்பர்ஸ் வரும்னு பார்க்கணும். லாஜிக் படி எப்படி கொடுத்துருக்காங்க? மேலே உள்ள 2 நம்பரை கூட்டியிருக்காங்க, கீழே உள்ள நம்பரோட பெருக்கியிருக்காங்க. பெருக்குனா நடுவில் உள்ள ஆன்சர் வந்துடும். இப்போ 8ஐயும் 4ஐயும் கூட்டும்போது 12ன்னு கிடைக்கும். அதோட அந்த 3 வந்து பெருக்கும்போது 36ங்கிற நடுவில் உள்ள நம்பர் கிடச்சிருச்சு. அதே மாதிரி அடுத்த முக்கோணம் கண்டுபிடிச்சோன்னா 7 வந்து 9ஓட கூட்டணும் அப்படின்னா 16ன்னு கிடைக்கும். இந்த 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா 96ன்னு கிடைக்கும். இப்போ இந்த முக்கோணம் தான் கேள்விக்குறி போட்டிருந்த முக்கோணம். 10ஐயும் 11ஐயும் கூட்டுறோம் 21 கிடைக்குது. கீழே உள்ள 4ங்கிற நம்பரால் பெருக்கணும் அப்படின்னா 84ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்னது? 84. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 10வது கணக்கில் 3 சதுரம் கொடுத்துருக்காங்க. சதுரத்தை சுற்றி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நடுவில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். லாஸ்ட்டில் நடுவில் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ நடுவில் உள்ளது எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா சுற்றி உள்ள எல்லா நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா நடுவில் உள்ள நம்பர் கிடச்சிரும். 2 4 8 6 எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 20 கிடச்சிரும். கூட்டி எழுதியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த நம்பர்ஸில் 1 3 5 7 கூட்டணும் அப்படின்னா நடுவில் உள்ள 16 கிடச்சிரும். இந்த சதுரம் தான் கேள்விக்குறி போட்ட சதுரம். இதில் உள்ள சுற்றி உள்ள நம்பர்ஸ் 2 5 11 8 எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 26ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 26. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஆன்சர் 26. 10 கேள்விகள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் அடுத்த கேள்விகள் பார்க்கலாம். நம்ம இதுவரை சொல்லிக் கொடுத்த இந்த 10 கேள்விகளில் சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.